விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோர் அது என்ன கேட்டோம் அப்படின்னா, ஜனனியோட பர்த்டே வரப்போகுது அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜனனியோட பர்த்டே வரப்போகுது, என்ன நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம். ஸோ விடிஞ்சா அவங்களோட பர்த்டே எப்பயும் போல் நார்மலாக கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜனனி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். அவங்களோட லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பர்த்டே வந்து அவங்க செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ரீசன், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலியை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரே பொண்ணு. ஆனால் இவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, மதி தன்னோட லைஃப்பில் இந்த பர்த்டே, அதாவது மதி வந்ததுக்கப்புறம் இந்த பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, அவளோட விஷஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு அவள் கண்டிப்பாக 12 மணிக்கு கால் பண்ணுவா அப்படின்னு ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு போய் படுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு. இவங்க எங்கே தூங்குவாங்க? இவங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, எப்படா 12 மணி ஆகும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. 10, 10:30, 10:15 இப்படி போய்கிட்டே இருக்கும். 11 மணி, 12, 11 மணி, 11:30 வரைக்கும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். என்னடா எல்லா நாளுமே டைம் சீக்கிரமாகிடுது, இன்னைக்கு டைமே ஆக மாட்டேங்குது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. 11:45 ஆகும், 11:50 ஆகும், 11:55 ஆகும். 11:55 ஆனதும் அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி, சீக்கிரம் மதி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 11:59 ஆகிடும். ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் வராது. 12 ஆகிடும், ஃபோன் வராது. 12:05 ஆகிடும், ஃபோன் வராது. என்ன ஃபோனே வரல, ஒருவேளை மறந்துட்டாலோ? அது எப்படி என் பர்த்டே எப்படி அவள் மறக்கலாம்? அவளுக்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, எனக்கு அவள் ஃபோன் பண்ணுமா இல்லையா? என் பர்த்டேங்கிறது அவளுக்கு தெரியாதா? அது எப்படி என் பர்த்டே அவளுக்கு தெரியாமல் இருக்கும்? இல்லை 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 என் பர்த்டேன்னு அவளுக்கு தெரியும், அவள் வேணும் மறந்துட்டா போல. என்னடா இது, என் பர்த்டே எப்படி அவன் மறந்தா? இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தாக எடுத்துரும். சரின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிச்சன் ரூமில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் குடிக்கலான்ட்டு வருவாங்க. வந்ததும் ஒரே லைட்டெல்லாம் போட்டு விட்டு அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கத்துவாங்க, ஹாப்பி பர்த்டே ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தேங்க்யூம்மா. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது நடக்கலை. ஆனால் அவங்க ஃபேமிலி விஷ் பண்ணும்போது வேறு ஆப்ஷன் இல்லை, எல்லோரும் முன்னையும் சிரித்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அண்ணா ஒரு கிஃப்ட் தருவாங்க. அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மூலையில் தூக்கி கடாச்சிட்டு பெட்டில் இருந்தாங்கன்னு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. 11:30, 11:45 12:45 ஆகிடும், ஃபோன் வராது. செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க நம்மளுடைய ஜனனி. என்ன இவ இன்னைக்குன்னு பார்த்து ஃபோன் பண்ணா இல்லை, மற்ற நாளெல்லாம் ஃபோன் பண்ணி வந்த கதை வராத கதை சொந்த கதை சோக கதைலாம் பேசிகிட்டு இருந்தா, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது கூட மறந்துட்டு தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் கவலையாக இருக்கும், ஒரு பக்கம் கோபமாக இருக்கும், ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும். ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு டைரி எழுதுகிற ஹேபிட்டோ இல்லை சும்மா ஏதாவது எழுதிட்டு கிரிக்கெட் இருக்கிற ஹேபிட்டோ அந்த மாதிரி இல்லை. படுத்தா தூங்கிடுவாங்க, இல்லைன்னா ஹோம்ஒர்க்கு தான் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு திடீர்னு என்னமோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலை அவங்கள கவிதை எழுத வைக்கும். அவங்களுக்காக ஒரு கவிதை எழுதுவாங்க. அது என்ன கவிதை அப்படின்னு சொல்கிறேன். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாக நீ தொலைவில் இருந்திருந்தால் ஒரு நாள் மறந்திருக்கலாம். ஆனால் என் இருள் நிறைந்த வாழ்வில் ஒளி தந்த நிலவாய் நீ வந்த பின் உன்னை மறப்பது என் இதயத்திற்கு முடியாத ஒன்றாயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி டைரியில், பெருசால ஒரு குட்டி டைரியில் அந்த கவிதை எழுதி ஒரு டாட் 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 போட்டு வச்சு அப்படியே முடிச்சு வச்சுட்டு அப்படியே அந்த யோசிச்சுக்கிட்டு அந்த டயர்டில் தூங்கிடுவாங்க ஜனனி. தூங்கினதுக்கப்புறமா காலையில் எப்பயும் போல் எந்திரிப்பாங்க. சரி காலையிலையாவது ஃபோன் வரும் அப்படின்ட்டு காலையில் இவங்க எந்திரிச்சதுலேருந்து ரெடியாகி வீட்டை விட்டு போகிறதுலேருந்து அவங்கக்கிட்ட ஃபோன் வரும், ஃபோன் வரும், ஃபோன் வரும், ஃபோன் வரும், ஃபோன் வரும்னு வெயிட்
பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் வராது. கடுப்பாயிக்கிட்டே அங்கேருந்து போவாங்க. உடனே அவங்க சின்ன அண்ணா இருந்துட்டு, "ஏய் என்ன பர்த்டே கேர்ள் என்ன ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். டேய் எரும மாடு, ஏதாவது பேசினேன் கொலை வெறியில் இருக்கேன், கடிச்சிடுவேன், ஒழுங்கா ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை போடா. ஏய் உண்மையை சொல்லு, மதியம் ஃபோன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டேய் வெறுப்பேத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியும்டி, அதுதான் நான் சொல்கிறேன், அவள் விட்டு கொஞ்சம் தள்ளி இருன்னு சொன்னால் நீ கேட்குறியாடி? ஏன்டி கேட்க மாட்டேங்கிற? மதின்னு இருக்க, நான் தான் மதிக்கெட்டு தெரிஞ்சேன், இப்போ நீ மதிக்கெட்டு தெரிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திட்டுவாங்க. டேய் என்னடா உன் பிரச்சனை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா நீ எப்பவுமே பர்த்டேனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருப்ப, இன்னைக்கு என்னமோ ரொம்ப சேடாக இருக்க. நேற்று நைட்லேருந்தே நானும் கவனிக்கிறேன், ஏதோ மாதிரியாக இருக்க, காலைலேருந்து ஒரு மாதிரியாக எந்திரிச்சு வந்து ஃபோனையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க, மதியம் ஃபோன் பண்ண தானே ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்பாரு. டேய் ஒழுங்கா போயிடு, இல்லை இருக்கிற கொலவெறியில் உன் குறவழியை கடிச்சிடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. சரி சரி விடு விடு, கோவப்படாதம்மா, இங்கே பார், உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளோதான். இது மூணாவது ஒருத்தவங்களால இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சரியா? இங்கே பார், இந்தா சாக்லேட் எடுத்துகிட்டு போ, கேக் எடுத்துகிட்டு போ, ஸ்வீட் எடுத்துகிட்டு போ, இப்போ என் கிளாஸில் எல்லாருக்கும் கொடுத்து ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணு, இங்கே உன் பர்த்டே ஹாப்பி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். போடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ இருக்கிற கோவத்தை, ஐ மீன் மதி மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவங்க அண்ணன் கிட்ட காட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போனதும் அவள் விஷ் பண்ணுவா அப்படின்ட்டு இவங்க அங்கேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டே இருக்கும். எவ்வளோ பட்டாலும் புத்தி வராது இல்லை? கரெக்ட் தான். போவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் விஷஸ் வரும். ஸ்பெஷலி அவங்க மேக்ஸ் மிஸ், அவங்க மேக்ஸ் மிஸ்க்கு இவங்க ஸ்பெஷல் கேர்ள் இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ணி ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. மேக்ஸ் மிஸ்ஸும் கிஃப்ட் கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கேட்டுக்கிட்டேயே நின்று அவங்கள வெல்கம் பண்ணி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று இவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. இவங்களும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அவங்க சீட்டில் போய் உட்காந்துருவாங்க. சீட்டில் போய் உட்காந்து பக்கத்தில் பார்த்தா ஆள் இல்லை. மதி வரல. என்ன இன்னும் வரல? ஓகே லேட்டாக வருவா போல், இன்னைக்கு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடும். வரமாட்டாங்க. கிளாஸு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹவரே முடிஞ்சு போச்சு, வரல. செகண்ட் ஹவர் முடிஞ்சு போச்சு, வரல. ஒருவேளை ஹாஃப் டேயில் வருவாளோ, உடம்பு எதுவும் சரியா இல்லாமல் இருக்குமோ, அப்படியே வரல, என்ன இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. ஹாஃப் டே ஆகிடும். மேடம் ஃபஸ்ட் நாள் நைட்டு சாப்பிட்ருப்பாங்க, மார்னிங் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. லஞ்ச் எப்போ இவங்க தானே கொண்டு வருவாங்க, இவங்க தான் வரலையே, சாப்பிடல. என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டேன், இல்லடி காலேருந்து ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்டு எனக்கு பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுவாங்க. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனால் இவங்களுக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், இங்கே தான் வருவா, இங்கேயும் அவன் வரல, அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஸ் பெஞ்சிலே சோகமாக படுத்திருப்பாங்க. சோகமாக படுத்துட்ருப்பாங்க. சரி மணி 4:50 ஆகிடும். 5 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சரி இதுக்கப்புறம் ஏன் இங்கே இருந்துக்கிட்டு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி வீட்டுக்கு போவாங்க ஜாலியாக. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அவங்க அண்ணன் உட்காந்துட்ருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது, "ஏய் என்னடா இங்கே ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க, அதுவும் அம்மாவும் பையனும், என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லடி, உனக்கு எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தலையில் ஒரு கொட்டு கொட்டி, "அதெல்லாம் நல்லா தான் போச்சு, வேலையை பாரு. ஏய் இன்னைக்கு உன் பர்த்டேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நறுக்குன்னு கொட்டியிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொட்டுவேன் உன்னை, அவ்வளோதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னாடி இன்னும் ஃபேஸ் டல்லாக இருக்குது, இன்னும் மதியம் விஷ் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. "ஓகே ஓகே அப்படிம்பாங்க அவங்க அண்ணன். என்னடா அப்படி சொல்லுவாங்க. "ஒன்றும் இல்லையே" அப்படி சொல்லுவான். "மோனை வகுந்துருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, "பொடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க. "டேய் ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் கிச்சன் ரூமுக்கு போகிறேன்ட்டு" அவங்க அம்மா கிச்சன் ரூமுக்கு போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெட்ரூமுக்கு போவாங்க, அவங்களோட ரூமுக்கு போவாங்க.
அவங்க ரூமுக்கு போகும்போது ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா மதி நின்றுட்டுருப்பாங்க. அதுவும் நார்மலாக இல்லை. ஆக்சுவலி இவங்களோட ஃபேவரட் கலர் வயலட். வயலட் கலர். ஜனனியோட ஃபேவரட் கலர் வயலட் கலர். வயலட் கலரில் சாரியில் அப்படியே அந்த நல்லா ஃபீட் எடுத்து சாரி கட்டிட்டு நல்லா மல்லிப்பூ ஒரு 2 முழத்துக்கு வச்சுக்கிட்டு கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு நெத்தியில் சந்தனம்லாம் வச்சு பக்காவாக ரெடியாகி வந்து நிற்பாங்க அவங்களோட ரூமில். இவங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே கண்ணையெல்லாம் கசக்கி பார்ப்பாங்க, யார் இது அப்படிங்கிற மாதிரி. அவங்க மதி தான் நின்றுட்டுருப்பாங்க. ஏய் மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 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 எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எது கத்துற உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. ஏன் பெட்ரூம்குள்ள வந்து என்ன வாழ்வுன்னு கூப்பிடுற? ஷூ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு டோரை லாக் பண்ணுவாங்க. என்னடி நீ இங்க திடீர்னு சொல்லவே இல்லை, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இன்னும் ஒன்று எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்தியா? என்னையவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா எதிர்பார்த்தியா? உண்மையை சொல்லு, என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஏன் ஒன்று மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்கிட்ட ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படி சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்? உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ சரி, நீ சொல்லு, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகிறேன். என் வீடு எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம் பெரிய இந்த வீடு இருக்கிறதே இந்த ஊர் 4 வீடு தான் இருக்குது. 4 சந்தில் 4 வீடு இருக்குது. இது கண்டுபிடிக்கிறது தானே பெரிய மலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஹோம்ஒர்க் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நான் தான் எனக்கு ஸ்கூல் லீவ் போட்டேன்ல அது. ஓ ஹோம்ஒர்க் வாங்கி அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்டிருக்கலாம் தான், பட் எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போவும் உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். நிஜமா ஹோம்ஒர்க் வாங்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. மக்கு, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, அதான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சேன் என் பர்த்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் சுச்சுவேஷன் தலைகீழ மாறிடுச்சு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் என்ன சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு உன் பர்த்டேன்னு எனக்கு தெரியும். நானும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருந்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எனக்கு அலைன்ஸ் வந்திருந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் ஏன் அப்படி ஷாக் ஆகுற? எங்கள் ரிலேட்டிவ் தான், எங்கள் அம்மாவோடைய அண்ணன் பையன். அவங்க ரிலேட்டிவ்லேயே கொடுக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். அதனால் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டியா? பையன் எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டேன். பையன் சூப்பர் தான், ஃபேமிலி சூப்பர் தான், நானும் இப்போ இல்லை, படிப்பு முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே, இப்போ இது சொல்ல தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சேச்சா இல்லை இல்லை, மேரேஜ்க்கு முன்னாடியே தெரியாதா உனக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ் வராங்க அப்படின்ட்டு? அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக என்ன மேரேஜ், இப்போ தானே 12th படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி உன் பர்த்டே அப்படின்னு நான் ரொம்ப ஆசாசியாக காலையில் ரெடியாகி கிளம்புனேன். உனக்காக நான் பிரியாணி எல்லாம் செஞ்சு ரெடியானேன். எங்கள் அம்மா திடீர்னு வந்து இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் நானும் கேட்டேன், ஆனால் அவங்க ஆன்சர் சொல்லவே இல்லை. நீ இன்னைக்கு போக வேணான்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எக்ஸாமுக்கு வருது, நீ என்னம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தேன். திடீர்னு எங்கள் அம்மா வந்து, உங்கள் அத்தையும் உங்கள் மாமா வந்திருக்காங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்குமா சாரீ எல்லாம் கட்டிக்கிட்டு? அத்தை மாமா தானே அப்படி சொல்லி, சாரீ கட்டிக்கோன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜனனி விட ஜனனிக்கு சுத்தமாக சாரீ கட்ட தெரியாது. மதி சூப்பராக சாரீ கட்டுவாங்க, ஃபீட்டெல்லாம் எடுத்து செம்மையாக கட்டுவாங்க. சரி அம்மா சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க சாரியை வந்து நல்லா ஃபீட் எடுத்து கட்டிப்பாங்க.
கட்டிட்டு கீழ போவாங்க. திடீர்னு அவங்க அம்மா கையில காஃபியெல்லாம் குடுக்க சொல்லிடுவாங்க. "என்னம்மா காஃபியெல்லாம் குடுக்க சொல்ற?" சரி நம்ம அத்தை, மாமா தானே சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா குடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க அத்தை, அவங்க மாமா, அந்த பையன். அவங்க 3 பேரும் வந்திருந்தாங்க. இவங்களும் அவங்க கிட்ட கேஷுவலா பேசுவாங்க. "ஹாய் எப்படி இருக்க? எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒர்க்கெல்லாம் இப்ப தானே காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே தான் நல்லா போயிட்டுருக்குன்னு" கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எந்திரிச்சு போலாம் அப்படின்னு டைம்ல அவங்க மாமா சொல்லுவாரு, அவங்க அங்கிள் சொல்லுவாரு, "ம் என் மருமகளுக்கு என்ன சூப்பரா இருக்கா! நீ ஓகே சொன்னா நான் இன்னைக்கே கூட்டிட்டு போக ரெடியா இருக்கேன்." அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். டக்குனு திரும்பி என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே அப்படின்னு சொன்னதும், இவங்க அம்மா உடனே அவங்க அம்மா பார்ப்பாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் மூஞ்சி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. "என்னம்மா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அத்தன பேர் முன்னாடியுமே. ஏன்னா அவங்க க்ளோஸ் தானே. அதனால, "இல்ல மாமா நான் இப்போதைக்கு மேரேஜ்க்கு ரெடியா இல்ல. நான் படிக்கணும். காலேஜ் போணும். ஒரு வேலைக்கு போணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும்" அப்படி சொல்லுவாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நீ படி, வேலைக்கு போ. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு என்கேஜ்மெண்ட்ட முடிச்சுக்கலாம்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் எங்கேயோ போயிடுவேன்னு பயப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா." "அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னா ஃப்ரீயா இருங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு, கண்டிப்பா உங்க பையனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படி சொல்லுவாங்க அவங்களும். ம். சரி, ஓகே அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் உடனே அந்த பையன் இருந்துட்டு, "அப்பா இருந்தாலும்" அப்படி சொல்லுவாங்க. "என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாதவங்களலாம் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நான் படிக்கணும், ஆஃபீஸ் வேலைக்கு போணும். இப்படி என்னோட கரியர நான் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் குடுக்க முடியாது. எனக்குன்னு என்னோட கரியர் இருக்கு. நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாவே பேசிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஆ ஆச்சரியமா இருக்குல்ல, நம்மளோட மதி இந்த மாரி பேசுறதெல்லாம். அவங்க அம்மா வந்துட்டு, "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க வந்தவங்க முன்னாடி" அப்படி சொல்லுங்க. "அம்மா நீ சும்மா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டயே மிரட்டிட்டு, அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு போயி அவங்க ரூம்ல படுத்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க அம்மா வருவாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க?" நான் அப்போ அவங்க அம்மாவையும் புடிச்சு திட்டிட்டு, "என்னம்மா நெனச்சிட்டு இருக்க நீ? நீ இவ்ளோ சீக்கிரம் நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன நம்பி தானே இன்னைக்கு ஸ்கூல் கூட போகாம இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு என்னம்மா அவசரம்?" அப்படி சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த அழுதுட்டு இருந்து இந்த பிரச்சனையில ஜனனியோட விஷயத்த அவங்க மறந்து, அசதியில அழுது அழுது படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு திடீர்னு ஒரு 3:00 போல எந்திரிச்சு, அப்பதான் ஞாபகம் வரும். சரி, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். நம்ம நேர்லயே போய் ஜனனிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! இவ்ளோ விஷயம் நடந்துச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா." "சரி அப்ப நைட்டு ஏன் எனக்கு விஷ் பண்ணல?" ம். அவனுக்கு என்னமோ பிரச்சனை. இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நைட்டு பண்ணாதான் இல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணுங்கிறத தாண்டி, எனக்கு இந்த பர்த்டே உனக்கு பெஸ்ட் பர்த்டேவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது உன் லைஃப்ல எப்பவுமே மறக்க முடியாத பர்த்டேவா இருக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா, இப்படி சொதப்பும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. பரவால்ல. நான் நீ விஷ் பண்ணுவேன்னு நெறைய எதிர்பார்த்தேன் தான். அப்புறம் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நீ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறது உன்னோட கவிதையிலே தெரிஞ்சுச்சு அப்படி சொல்லுவாங்க. கவிதையா? என்ன கவிதை? அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நீ டைரியில எழுதி வச்சிருந்தே அந்த கவிதை. ஆ அது உனக்கு எழுதின கவிதைலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பரவால்ல. எனக்கு தெரியும் அது யாருக்கு எழுதின கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் தான் அங்க கமிட்மெண்ட் குடுத்துட்டு வந்துட்டேன். இவளுக்கு ஒரு வேள 6 வருஷமா அந்த பையன் மேல தான் லவ்வா இருக்குமோ? இருக்கலாம். நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலைலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிறப்போ, "சரி, இப்பயாவது எனக்கு விஷ் பண்ணுவியா? இல்லையா?" அப்படி சொல்லிட்டு ஓப்பனா கேட்டுருவாங்க நம்மளுடைய ஜனனி. ம். அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து ஒரு ஹக் பண்ணி அவங்கள விஷ் பண்ணுவாங்க. "இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க. அப்பா! அப்பதான் அவங்களுக்கு உயிரே வந்த மாரி இருக்கும் ஜனனிக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி மூமெண்ட்ல ஒரு ஹக். அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஹக்கா இருந்துச்சு அது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஜனனி அந்த ஃபீலிங்க என்னன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கொஞ்சமா அவங்கள விட்டு வெளில
விலகி வந்து, "என்ன ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு வார்த்தையே வராது அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததும் ஜனனிக்கு. அம் ப ப ப ஆ ஆ ஓகே தான் அப்படிங்கிற மாரி தல மட்டும் தான் ஆட்டுவாங்களே தவிர, பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் மயங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேஸ்ல மயங்குனதுக்கு அப்புறமா மதி இருந்துட்டு, "ஹேய் என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ம்ஹ்ம். ஒண்ணும் இல்ல." அப்படி சொல்லு ஆக்சுவலி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஷாக் இருந்தாலும், அவங்க மேல இருந்த கோவமெல்லாம் அவங்கள பார்த்ததுமே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெட்ல அவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க கைய புடிச்சு நடந்ததெல்லாம் சொல்லும்போதே, மேடம் ஃப்ளாட் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்த கோவம், அந்த வருத்தம், கவலை எல்லாமே போய் நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இன்னும் இருக்கும். அதுலயும் இன்னொரு விஷயம், அவங்கள இந்த ட்ரெஸ் சென்ஸ் இந்த சாரீல பார்த்ததும், மேடம் டோட்டலா ஃப்ளாட்டு. அதையும் தாண்டி அவங்கள ஹக் பண்ணதும் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோதான் புஸ் ஆயிட்டாங்க. ஊதுனா பறக்கிற மாரி ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இவங்க என்னன்னு கேட்டா, என்னன்னு பதில் சொல்றதுக்கு, ஒண்ணும் சொல்றதுக்கு வழி இல்ல. சைலண்ட் ஆயிடுவாங்க. சரி வா நம்ம கீழ போய் ம் டீ, காஃபி ஏதாவது சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஜனனி வந்து எந்திரிப்பாங்க, வா போலான்ட்டு. உடனே அவங்க கைய பிடிச்சு இழுத்து, எங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. இரு போலாம் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் கீழ இருக்காங்க. நம்ம மட்டும் இங்க ரொம்ப நேரம் இருந்தா சரிப்பட்டு வராது. வா போலாம் அப்டி சொல்லுவாங்க. ஏன் என்ன ஆச்சு? யார் என்ன சொல்லப் போறா? அப்டின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போதும் எதுவா இருந்தாலும் நீ கீழ போய் பேசிக்கலாம் வா. நம்ம 2 பேரும் தனியா இங்க என்னத்த பேச அப்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிப்பாங்க. மறுபடியும் புடிச்சு இழுத்து அவங்க பக்கத்துல உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு, "என்னடி?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்ண மூடு உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்டி சொல்லுவாங்க. "கிஃப்ட்டா? என்ன கிஃப்ட்?" அப்டி சொல்லி காட்டு அப்டி சொல்லுவாங்க. "கண்ண மூடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடுவாங்க. கண்ண மூடி 2 3 ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அவ்வளோதான் டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜனனியோட ஃபோர்ஹெட்ல ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் அங்கருந்து தூரமா வந்ததும் ஜனனி வந்து அவங்களோட ஐஸ ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஷாக் அவங்கள அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ மறுபடியும் அகைன் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. "விஷ் யூ a ஹேப்பி பர்த்டே மை டியர்" அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணதும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பண்ணலாம்? என்ன சொல்லலாம்? என்ன பேசலான்னு எதுவும் தெரியாது. மதி இருந்துட்டு, "ஏய் ஜனனி" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். "ஏய் ஜனனி" அப்படிம்பாங்க. நோ ரியாக்ஷன். "ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவாங்க. "ஆ, ஆ, ஆ" அப்படிம்பாங்க. "என்ன?" "ஆ, ஆ ஒண்ணும் இல்லையே" அப்படிம்பாங்க. "என்ன?" அப்படிம்பாங்க. "ஓ ஒண்ணும் இல்ல. கீழ போலாமா இப்போ?" அப்படி சொல்லுவாங்க. "ஆ போ போ போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழ போனதும் அவங்க அம்மா காஃபி தான் குடுப்பாங்க. உட்கார வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க நேரா அவங்க அண்ணன்கிட்ட போயி, "ஏய் டேய் ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு போனதும் பக்கத்துல போய் உட்காருவாங்க. "டேய்" அப்படின்ட்டு. "என்னடி ரொம்ப ஹேப்பியா இருக்க போல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஆ, ஆ, 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 ஆ ஆமான்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி ஷாக்ல இருக்கியோ? கரண்ட் ஷாக்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அண்ணன் கிண்டல் பண்ண பண்ண இவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அ 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு, மதி இருந்துட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரும் வாசப்படில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ம் ஜனனி அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க அண்ணாகிட்ட, "டேய் பொண்ணு சூப்பரா இருக்காடா! நீ ஏன்டா ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு அவங்க அம்மா "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் உண்மைய தான்டா சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்காடா பொண்ணு. லட்சணமா இருக்காடா. உனக்கு என்னடா குறைச்சல்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ ஏம்மா சொல்ல மாட்ட? ஏம்மா நீ வேற ஆல்ரெடி புண்ணாகி தான் உட்காந்துருக்க. நீ வேற அதில வேற எண்ணெய ஊத்துவ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடா புரியலையே" அப்படிம்பாங்க. "ஒண்ணும் இல்லம்மா." "ஆமான்டா இவங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா இருக்காங்களே! இவள அடிச்சுட்டு, அடிச்சுட்டு வந்து தான் இவ அழுதுட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமாம்மா, இவள அடிச்சுட்டு வச்சு தான் இவ அழுதுட்டு இருக்கா." "ஓ! அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள பாசம்." "ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. "ஆமாம்மா, ரொம்ப பாசம் 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு இவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்ததும் இவங்க 2 பேரும் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஜனனிய. பார்த்ததும், "என்ன? ஏன் இப்ப அப்படி பார்க்குறீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க.
ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி இவ ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏம்மா எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டக்குன்னு அவங்க என்ன தெரியும், ஏம்மா என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதானே கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், உன் தங்கச்சியா, அவன் பார்க்க எப்படி இருக்கா, இவன் பார்க்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி தான் சூப்பர் தங்கம், அவளை சும்மா ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. நீ எப்படா உன் தங்கச்சி கட்சி பண்ணணுமா, நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், ஆனால் அதுக்காக என் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சியை விட யாருமே இந்த உலகத்தில் சூப்பரெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போயிடுவாங்க. இவங்களும் என்னடா திடீர்னு தங்கச்சி பாசம்லாம் போகுது, பின்ன சும்மாவா, என் முன்னாடி உன்னை யாராச்சும் சொன்னாங்கன்னா சும்மா விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க. சரி சரி ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன்டான்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்கில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க 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 ப்ளீஸ். நான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 எபிசோடுக்கு யாருக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு டைம் சுத்தமாக இல்லை, அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நான் பண்ணலையே அப்படின்னு தயவுசெய்து பண்ணாமல் இருக்காதீங்க ப்ளீஸ். என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ், தேங்க்யூ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. எல்லோருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.